ஹலோ கைஸ், திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ட்ராக் ட்ரேடிங் அகாடமி. ஸோ நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஒரு ஸ்டாக்கு ட்ரெண்டிங்காக இல்லாதப்ப என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத ஒரு 4 விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது தெரிஞ்சாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராகவே இருக்க முடியும். அப்படி அந்த 4 விஷயம் என்னன்றத வாங்க லைட்டாக பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகுதோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நிற்காம இப்படி மேலே போயிடலாம். சரிங்களா, இது வந்து ப்ராபபிலிட்டி நம்பர் 1. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டாவது ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போகலாம். சரிங்களா, இது ப்ராபபிலிட்டி நம்பர் 2. சரிங்களா, இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வாங்கியிருப்பேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன ஆகும், திரும்ப மேலே போயிடுவான், நான் ப்ராஃபிட்டபுளாக இருப்பேன். சரிங்களா, அடுத்தது ப்ராபபிலிட்டி நம்பர் 3 என்ன நடக்கும்ன்றது பாருங்க. தேர்டு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து உடஞ்சிருது. உடஞ்சதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டும் உடஞ்சிருவான். உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே போவான். சரிங்களா, இந்த இடத்துல நான் லாஸ் பண்ணாலும் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட கேபிட்டல் இருக்கு அப்படின்றத நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ராஃபிட் பார்த்துருப்பேன். புரியுதுங்களா, ஆனால் இதுக்கு எத்தனை நாள் ஆகுன்றது சொல்ல முடியாது. சரிங்களா, இது ப்ராபபிலிட்டி நம்பர் 3. ப்ராபபிலிட்டி நம்பர் 4ல் நான் கண்டிப்பாக லாஸ் தாங்க பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சிரும். திரும்ப இந்த செகண்ட் ப்ராபபிலிட்டி நடக்கும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் தேர்ட் ப்ராபபிலிட்டியாக நடக்கும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். கடைசியில் என்ன ஆகிடுவோம், மார்க்கெட் உண்மையாலுமே கீழே போயிடுவோம். புரியுதுங்களா, ஸோ இந்த மாதிரி 4 விஷயம் இருக்குதுங்க. இதில் என்ன நடக்குது, ஸ்டாக் வந்து நேராக நிற்காம மேலே போயிடுச்சா, இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப மேலே போகுமா, இல்லை தேர்ட் ப்ராபபிலிட்டியில் இருக்கா, இல்லை ஃபோர்த் ப்ராபபிலிட்டி வந்துருச்சான்றத டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டும் தாங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெக்னிக்கல் தெரியல அப்படின்னா கஷ்டம் தாங்க. சரி வாங்க இப்போ நிஃப்டிக்குள்ளே போயிடுவோம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி நவரவே இல்லைங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த சைடு வேஸ்லேயே தான் இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. மேலே போக ட்ரை பண்ணால் அதுவும் கடைசியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குளோபல் இஷ்யூஸ் இருக்கு. குளோபல் இஷ்யூஸ் நிறையா போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஈவினிங் வேற ஃபெட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரான் ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ அப்படின்ற ரீசன்னால மார்க்கெட் இன்னைக்கு திரும்பவும் கீழே அழுத்திட்டான். ஸோ ட்ரெண்டிங்கான மார்க்கெட் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேட்டு இந்த 25,000லேருந்து 2500 கட் பண்ணாதான் ட்ரெண்டிங்கான மார்க்கெட். அன்டில் தட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் தாங்க. அதாவது மேலே 25,000 ரூபா வரைக்கும் போவான், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே 24,450 வரைக்கும் போவாங்க. ஸோ எப்போ இந்த ஜோன் ஒன்று கீழே உடையணும், இல்லை இந்த ஜோன் மேலே உடையணும், இப்படி உடஞ்சாதான் நிஃப்டியில் ரேலி. சரிங்களா, இப்போ நிற்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்பிட்வீனில் ஒரு சப்போர்ட்டுங்க. இவனும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இவன் ஒரு சப்போர்ட். இதுக்கு நடுவில் ஒரு குட்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது எங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா 24,750ங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன். சரிங்களா, ஸோ இதுக்கு மேலே போவான், இதுக்கு கீழே வந்துடும் அப்படின்ற மட்டும் தான் நிஃப்டி இப்போ நிற்கிறான். ஸோ வாங்க அடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நிற்கிறான். மேலே வரான், கீழே வரான், மேலே வரான், திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்திருக்கான், மேலே போயிருக்கான், திரும்ப கீழே வந்திருக்கான். இப்போ இது எப்போ ஒன்று மேலே உடையணும் இல்லை கீழே உடஞ்சாதான் ஒரு நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்க முடியுங்க. மேலே எங்கே உடைக்கணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேலே வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,000 உடைச்சாதான் பேங்க் நிஃப்டியில் இனிமேட்டு ரேலி. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக ஒரு டவுன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா 55,100. சரிங்களா, இந்த ரேஞ்ச் உடஞ்சி அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். எது வரைக்கும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 54,200 வரைக்கும் வருங்க. சரிங்களா, இதுதான் இப்பொழுதுக்கு பேங்க் நிஃப்டி அப்படின்ட்டு நச்சுன்னு ஒரு 4 ஸ்டாக்கு இப்போ கிடையாதுங்க. மார்க்கெட் ரேலி ஆகட்டும், நானே தரேன். அன்டில் தட் பை பாய், டாடா.